இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். எந்த ஃப்ரூட்ஸ் ஆனாலும் அது ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா தான் நல்லது. ஆனா நம்ம பசங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, டிவில ஏதாவது ஒண்ணு பார்த்தாங்கன்னா, இல்ல அவங்க பார்க்குற யூடியூப்ல ஏதாவது பார்த்தாங்கன்னா, அதுதான் வேணும்னு சொல்லுவாங்க. என் பொண்ணோட ஒரே இது வந்து வாட்டர் மெலன் ஜெல்லி பண்ணி குடு, வாட்டர் மெலன் ஜெல்லி. ஆனா அந்த ஜெல்லியோடது என்ன ப்ராப்ளம் ஆச்சு, எது ப்ளஸ், எது மைனஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க ட்ரை பண்ற மாரி இருந்தா, ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ସବୁବେଳେ ଫ୍ରେଶ୍ ଫ୍ରୁଟ୍ସ ଖାଇବା ପାଇଁ ପିଲାମାନଙ୍କୁ ଭଲ ନାହିଁ। ସେଇଟା କ'ଣ ୟୁଟ୍ୟୁବରେ ଦେଖୁଛି ଆଉ ଫେସବୁକରେ କ'ଣ ଆସୁଛି, ଟିଭିରେ କ'ଣ ଆସୁଛି ସେଇଟା ଦେଖିକି ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ସେ ଜିନିଷ ଭଲ ଲାଗିବ କହିବ। ସେମିତି ମୋର ଝିଅ ପୁଅ ଦେଖିବ ଗୋଟେ ଜିନିଷ ୱାଟରମେଲନ୍ ଜେଲି। ସେ ଜେଲି ଟ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ କ'ଣ ପ୍ଲସ୍ କ'ଣ ମାଇନସ୍ ସେଇଟା ବି ଏ ଭିଡ଼ିଓରେ ମୁଁ କହୁଛି। ଇନ୍ କେସ୍ ଆପଣମାନେ ପିଲାମାନଙ୍କୁ ଜେଲିରେ ୱାଟରମେଲନ୍ ଜେଲି କରିବା ଆଇଡ଼ିଆ ଅଛି ନା, ଟିକେ ଦେଖିକି ସେମିତି ମୁଁ କ'ଣ ମିଷ୍ଟେକ୍ କରିଥିଲା ସେଇଟା ଆପଣ ଆଭଏଡ୍ କରିବା ଟାଇମରେ ଆଉ ବି ବଢ଼ିଆ କରିପାରିବ। வாட்டர்மெலன் வந்து கீழே வந்துட்டு அந்த இது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃப்ரீசர்ல வைக்கும்போது வந்து அந்த கீழே ரவுண்ட் ஷேப் இருந்ததுன்னா பேலன்ஸ் கரெக்டாக ஆகாது. அதனால கீழே கொஞ்சம் நம்ம ஷேப்பாக இருக்கிறதுக்கு கட் பண்ணிட்டு அது உள்ள இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். அந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த ஜெல்லி பண்ணோம் அகர் அகரம் யூஸ் பண்ணி। वाटरमेलन तोलक राउंड शेप వచ్చిన సేటటికి కరెక్ట్ ఈవెన్ కట్ କରିବା ପାଇଁ ଦରକାର। କ'ଣ ପାଇଁ ନା ଆମେ ଜେଲି ଫିଲ୍ କରିକି ଫ୍ରିଜର ରଖିବା ଟାଇମରେ ଠିକ୍ ରହିବ। वाटरमेलन फ्रूट्स ଅଛି ନା ସବୁ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ସେ ଜୁସ୍ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ ସେ ଭିତରେ କରେକ୍ଟରେ ସବୁ ରେଡ୍ କଲର ஃப்ரூட்ஸ் ଅଛି ନା ସେ ସବୁ କାଢିବ ତ ଠିକ୍ ରହିବ। அது உள்ள இருக்கிற வாட்டர்மெலன் வந்து கொஞ்சம் இது நல்லா ரெட் கலராகவே இருந்தது அந்த ஜூஸ் வந்து கரெக்டாக வர்றதுக்கு। அந்த உள்ள இருக்கிற ரெட் கலர் மட்டும் வாட்டர்மெலனோடது அந்த ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம், அந்த தர்பூசணியில் உள்ள இருக்கிறது மட்டும் அதை எடுத்துட்டு நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம்। அகர் அகரம் யூஸ் பண்ணி தான் இந்த ஜெல்லி பண்ண போகிறோம்। அகர் அகரம் வந்து சைனா கிராஸ்ன்னு கூட சொல்லுவாங்க। அது எல்லாம் ஆன்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது। நான் ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன்। अगर अगर मी यूज करिके हम जेली करिबा पे जाउची सेटे सब सुपर मार्केट रे चाइना ग्रास पाउडर कोइकी मिलुची आ ऑनलाइन रे भी सब रे मिलुची। हम खाली गोटे पैकेट यूज करिके करिबा पे जाउची। फ्रूट सब काडला सेम टाइम रे हम जेली करिबा पे रेडी करची। गोटे पानी है ना हम जेली केते दरकार एतिकी पानी रखिबा पे दरकार। ये पानी गरम होगा टाइम तक मु कोन मिस्टेक करतला ना से जेली चाइना ग्रास ना बड़ बड़ आसीबो से छोटो कट करके टिके पानी रे सोक करके रखिबा पे दरकार। तापर हम गरम पानी रे मिक्स करिबा पे दरकार। मु कोन करतला से जेली संग संग कट करके सेमिति गरम पानी रे मिक्स करिबा पे करतली सेड पे टिके टाइम एक्स्ट्रा होगिला। से टाइम सेव करिबा पे हम ऑलरेडी कट करके टिके पानी रे पकी रखिबा टाइम रे छोटो छोटो कट करके पानी रे पकी टाइम रे टाइम सेव होगा। एटा पाउडर मिलुची एमिति स्टिक टाइप रे मिलिबो ना पाउडर तो बेसी बढ़िया होची। जूस काटी देला जूसर रमो से सब फ्रूट्स रे अंद सीड्स सब ये सब काटिबा टाइम रे ठीक रहइबो। जेली ना बेसी प्लेन रहइबो पे दरकार सेटा पई। தர்பூசணி ஜூஸ் வந்து எடுத்தாச்சு। ஜூஸ் எடுத்துட்டு நல்லா ஜெல்லி வந்து ரொம்ப கிளீனா இருக்கும், அதனால அந்த ஃபில்டர் ஃபுல்லா பண்ணிட்டு அந்த ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும்। சுடு தண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு பசங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம்। இப்போ அகர் அகரம் யூஸ் பண்ணி ஜெல்லி பண்ண போகிறோம்। நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா நான் ஸ்டிக் மாதிரி வாங்கியிருந்தேன்। முன்னாடி வந்து ஜெல்லி பவுடர் மாதிரி வாங்கியிருந்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது। இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி வாங்கியிருந்தது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருந்திருக்கும்। நான் என்ன பண்ணேன் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே பெருசாகவே அதில் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போட்டுட்டேன்। ஒன்றும் இல்லை, டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சு இது ஜெல்லி வந்து மெல்ட் ஆகிறதுக்கு। அது முன்னாடியே நம்ம அவாய்ட் பண்ணோம்னா தண்ணியில் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இருந்தோம்னா ஜெல்லி வந்து சீக்கிரமாக ஆகிடும்। ஜெல்லிக்கு வந்து நம்ம எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சுகர் வந்து அப்போவே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்। இது வந்து அகர் அகரம் ஜெல்லின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க। एमिति पानी रे गरम पानी रे संग संग मिक्स करिबा पहले हम नॉर्मल पानी रे छोटो छोटो कट करके टिके टाइम सोक करके रखिबा टाइम रे संग संग जेली हेई जिवो। टिके टाइम एक्स्ट्रा होबो पई अवॉइड करिबा पई एमिति टिप्स फॉलो करिबो त ठीक रहबो। मु करिबा टाइम रे टिके टाइम एक्स्ट्रा हेइगला से जेली बोलो मेल्ट होबो पई। आ वाटरमेलन जूस ना ए टाइम रे मिक्स करिबा पई दरकार। हम जेली सब करेक्ट से सब पानी टाइप रे जेली फुल
ଜେଲି ଟାଇପ୍ ଆସିବା ଟାଇମ୍ରେ ବି ଆମେ ୱାଟରମେଲନ୍ ଜୁସ୍ ମିକ୍ସ କରିପାରିବ। ମୁଁ ଫାର୍ଷ୍ଟରେ ମିକ୍ସ କରିଥିଲା, ସେଇଟା ବି ଆପଣ କରିବା ଟାଇମ୍ରେ ଲାଷ୍ଟରେ ଜେଲି ଫୁଲ୍ ମେଲ୍ଟ ହେଇକି ଆମ ରେଡ଼ି ହେଇକିற ଟାଇମ୍ରେ ୱାଟରମେଲନ୍ ஜூஸ் மிக்ஸ் କରିବା டைம்ல भी ठीक ରହିବ, फिर भी டேஸ்ட் ଭଲ ரହୁச்சு. இப்போ எந்த ஃப்ரூட் ஜூஸ் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஜெல்லி பண்றோமோ அந்த ஜூஸ் வந்து லாஸ்டா கூட போட்டிருக்கலாம். ஆனா நான் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜெல்லி வந்து இப்படி அகர அகர வந்து இந்த மாதிரி டைப்ல இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். பவுடர் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லயே 10 செகண்ட்ஸ்லயே அது சீக்கிரமா இதுவாயிடும். ஆனா இது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். லாஸ்டா வந்து ஃபுல்லா அந்த லெமன் கிராஸ் வந்து சைனா கிராஸ் வந்து ஃபுல்லா மெல்ட் ஆயிட்டோன்னே அதுக்கப்புறமா கூட நம்ம ஜூஸ் ஊற்றலாம். நான் வந்து சீக்கிரமா அது மெல்ட் ஆயிடும் அப்படின்னு நினச்சி நான் முன்னாடியே வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ஊற்றிட்டேன். அதுவும் நீங்கள் வந்து மாற்றி பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுது. இந்த மாதிரி அகர அகரம் வாங்குறீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அது மெல்ட் ஆன உடனே அப்போ ஜெல்லி பண்ண ஆரம்பிங்க. ஜெல்லி வந்து கரெக்டாக கொஞ்சம் செட் ஆகிற ஸ்டேஜில் எந்த ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜூஸ் வந்து லாஸ்ட்டில் போடுங்க. ஆனால் நான் வாட்டர்மெலன் ஜூஸ்ன்றதால முன்னாடியே போட்டேன், டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் வரல. நீங்க பண்ற மாதிரி இருந்தா அந்த மாதிரி ட்ரை லாஸ்டா ஜெல்லி பண்ணும்போது வாட்டர்மெலன் ஜூஸ் ஊத்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்ல வேற எந்த ஃப்ரூட்ஸ் போடுறதுனாலும் அந்த டைமுக்கு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே வந்துட்டு நீங்க எந்த வெண்ணிலா எசன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஒரு டிராப் போட்டிங்களன்னா இன்னும் நல்லா இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு. நான் இந்த வாட்டர்மெலன்ல இருக்க அந்த சேம் கலர் அந்த சேம் டேஸ்டே வந்து நான் யூஸ் பண்ணேன். ஆனா பசங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பிடிக்கல இந்த ஜெல்லி. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் கற்றுக்கினேன். அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் எல்லாம் கிளியராக சொல்கிறேன். நீங்களும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஜெல்லி பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா அந்த ஃப்ரூட்ஸோட எசன்ஸ் கிடைக்கும்ல அதை போட்டுட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு எப்போவுமே ஒரிஜினலை விட ஆர்டிஃபிஷியல் இருக்கிற டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரிஜினலாக வாட்டர்மெலனில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதுவே தான் பண்ணேன். ஆனால் ரொம்பலாம் லைக் பண்ணி பசங்க சாப்பிட்டாங்க, வேஸ்ட் ஆகல. ஆனால் ரொம்ப கடையில் வாங்குற ஜெல்லியில் இருக்கிற டேஸ்ட் மாதிரி பசங்க சாப்பிடல. फुल मेल्ट होके आसची से अगरगरमना फुल मेल्ट होके से स्टिक टाइप रो ना सब पानिया टाइप रो टाइम ठीक रोइबा. अपन मैंने इनकेस जो भी फ्रूट जेली कर टाइम से फ्रूट्स रे वेनिला एसेंस एमती आसूची से सब टेस्ट टिके पकिबा टाइम रे पिल्ला मनक आउ भी खाइबा पे बढ़िया रोइबा. रेडी होइगला एटा आमक केमिति दरकार सेमिति सेट जो भी बर्तन रा हम रखिबना सेम शेप आसीबो. मो वाटरमेलन रे फुल फ्रूट्स कट करके शेप भितर फिल करची रेडी आइची. நான் ஆல்ரெடி வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி வச்சிருந்தல அதுல ஊத்திட்டு இதுக்கும் கொஞ்சம் வந்து அந்த ஜெல்லி வந்து சின்ன சின்னதா வர்றது பசங்களுக்கு செட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணாடி பாத்திரத்துல வந்து பேலன்ஸ் இருக்கிற ஜெல்லியை வந்து அப்பவே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு ரெண்டுமே ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். நான் ஃப்ரீசர்ல வச்சா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த ஜெல்லி வந்து பிளெயின் ஜெல்லி வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே அது கரெக்டாக செட் ஆயிடுது. வாட்டர்மெலன் கொஞ்சம் திக்காக இருக்கிறதால அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ரெடி ஆகிக்கலாம். ஸோ வாட்டர்மெலன்ற भितर मु रखी जेल फुल फिल करके गोटे प्लेट रखिकी फ्रीजर रखुचे. आउ टिके जेली है ना नॉर्मल प्लेन बर्तन रखिकी से केते टाइम रे सेट होची से केते स्वीट होची देखिबा पई दीटा ना फ्रीजर रखिबा पई दरकार. फ्रीजर रखिबा टाइम रे करेक्ट टेस्ट आसीबो. थिक रोइबा टाइम रे फ्रीजर रे करेक्ट सेट हे जिवो. सेट पे मु तोलक इवन वाटरमेलन रखिबा पई टिके कट करके रखुची. कट करबा टाइम रे भी से होल सो बना सेमती नै नॉर्मल देखिकी कट करबा पई दरकार. फ्रिज पड़ो एटा मु काचा बर्तन हम जो भी बर्तन फिल करबना सेम बर्तन शेप ना जेली रे आसीबो. என்னோட ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஏன்னா நான் சென்னையிலேருந்து போகும்போது சென்னையில் என்னென்ன மசாலா கிடைக்குமோ இன்கேஸ் ஹைதராபாத்தில் கிடைக்கலன்னா அதெல்லாம் வாங்கி வந்து ஃப்ரீசரில் வச்சுடுவேன். எதுவும் பூச்செல்லாம் இல்லாமல் எதுவுமே கெட்டு போகாமல் இருக்குது. அதனால சாம்பார் பொடி அந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் ஜெல்லி வந்து இந்த ட்ரேயில் வச்சது வந்து ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. நீங்கள் கட் பண்ணும் போதே ஈஸியாக ஈவனாக கட் ஆகிடும். நம்ம எந்த ஷேப் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்துடும். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜெல்லி செட் ஆகிட்டு. ஆனால் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த எசன்ஸும் மிக்ஸ் பண்ணாதனால பசங்களுக்கு வந்து அவ்வளோ இதுவாக ரொம்ப பிடிக்கல. ஆனால் செஞ்சது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு.
जेली ना बढ़िया सेट ହେଇଗଲା ଆମେ जो भी बर्तन रे रखिबे ना सेम बर्तन रे इवन रे करेक्ट सेट ହେଇଯିବ ଏବେ रमजान टाइम रे ना मुस्लिम माने ना डेली ना एटा तांक फास्टिंग रोइबा टाइम रे कंफर्म अगर अगर हम जेली जो भी गोटे डिश करके खाइबो कोन पैना तांक पेट गरम रोइबा नै फुल डे खाइबा नै ना इवनिंग खाइबा टाइम रे तांक पेट ठंडा करिबा पई एटा ए अगर अगर हम ना जो भी गोटे गोटे दिन रे गोटे गोटे फ्रूट्स रे सब वेराइटी रे करके खाइबो ரெடி ஆயிடுச்சு அகரகரம் ஜெல்லி இந்த பிளேட்ல இருந்தது அதுவும் கரெக்டா செட் ஆயிடுச்சு என் பசங்க அதுக்குள்ளேயே ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு அது உள்ள கை வச்சு பாக்குறது அது செட் ஆயிடுச்சான்னு பாக்குறதெல்லாம் பேக் சைடு இந்த அளவுக்கு நான் ஈவனா விட்டு இருந்தாலும் எதுவுமே லீக் ஆகல ஆனா ரம்ஜான் டைம்ல வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து இந்த அகரகரம் ஜெல்லி வந்து யூஸ் பண்ணி நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ் வந்து பண்ணுவாங்க ஏன்னா ஃபுல் டே பாஸ்டிங் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அகரகரம் சாப்பிட்டா வந்து ரொம்ப பாடி வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும் அதனால கரெக்டா வாட்டர்மெலன் ஷேப்பே இருக்கணும் அதே அளவுக்கு நான் கட் பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு வாட்டர்மெலன் மாதிரியே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல வாட்டர்மெலனோட அந்த ஸ்கின் இருக்கிற மாதிரியே தான் நான் கட் பண்ணேன் அந்த மாதிரியே கட் பண்ணி சர்வ் பண்ணோம்னாவே பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் वाटरमेलन केमिति వచ్చి సెమితి జెల్లీ టైప్ ର ରହିବା ଟାଇମ ରେ ପିଲାମାନେ କରେକ୍ଟ ଖାଇବା ଗୋଟେ ଗୋଟେ ନା ସେ କରେକ୍ଟ शेप ରେ ଜେଲି ନା ବାହାରକୁ ଅଲଗାଟା ଆସୁଛି ଫୁଲ ଇଭେନ ରେ ବେଶୀ କୁଲିଂ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ମୋର ପିଲାମାନେ ନା ସ୍କୁଲ ରେ ଆସିକି ସାଙ୍ଗ ସାଙ୍ଗ ସେଇଟା କାଢିବା ପାଇଁ ଦରକାର କହିକି ଆଉ ବେଶୀ କୁଲିଂ ବି କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ କହିକି ମୁଁ ନର୍ମାଲ ଟିକେ 1 hour ରେ ମୁଁ କାଢିଦେଲି ତାଙ୍କ 12:30 କେ ଆସିବ ନା ମୁଁ 11:30 की कोरिकी रखुची 1 hour एट करेक्ट सेट होइगला वाटरमेलन टाइप रो अछि जेली आपण मन भी ट्राई करके देखंत हम पिल्ला मनक बाहर जेली बोल पाउन पिल्ला मनक हम घर भी टिके वैरायटी रे करबो केबे केबे करके देबो त ठीक अछि सेट पे बेसी करके देबो पय नै टिके करबो फिर भी इंटरेस्ट पिल्ला मन खाइबे पे रेडी रहबो இப்போ வந்து சம்மர் லீவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம பசங்களுக்கு சிம்பிளான இந்த ஜெல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் பண்ண மிஸ்டேக் எல்லாம் நீங்க பண்ணாம அவாய்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ